ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் லாபான் யாக்கோபை 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவன் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைத்தான், ஆனால் தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லும் பொழுது, உங்களை யாராவது வஞ்சித்து எத்தனையோ காரியங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தீங்கான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் நீதி விளங்கும்படியாய் செய்தாராம். எப்படி செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் யாக்கோபை ஆசிர்வதித்ததனால் அவன் மிகவும் பெருகி இருந்தானாம். எல்லாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய யாரெல்லாம் வஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மத்தியில் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளை பெருக பண்ணுவார், உங்கள் நீதி விளங்கும்படியாய் செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி எப்போ நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நின்று உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.